சரிம்மா போயிட்டு வா. அக்கா ஃபோன் பண்ணாளா? ஃபோன் பண்ணி எதுவும் பேசினாளா ரோஸ்லின்னு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட எதுவும் பேசவே இல்லாம போனதோடனே என்னை மறந்தே போயிட்டாளா? என்னம்மா ஒரு ஃபோன் கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? அப்படிலாம் இல்லை பிள்ளை. அவ போய் கொஞ்சம் வேலையாக இருந்திருப்பா, அதான் பேசியிருக்க மாட்டாளா இருக்கும். எனக்கே ஃபோன் பண்ணா, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஃபோன் போடுறா. கொஞ்சம் வேலை இருக்கணும்ல அங்கெல்லாம், பார்த்துக்கிட்டு கிடப்பாலாம் இருக்கும். நம்மள மாதிரியா இங்கே கிடக்கும்போது அங்கே இங்கேயும் தெரிஞ்சது கிடப்பா, வீட்டோட இருக்கிறதுனால நல்லா பேசிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாலாம். அங்கே போய் கொஞ்சம் வேலையெல்லாம் போயிட்டு வரால, அதனால டயர்டாக இருக்கும்ல, அதனால தான். மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது. நான் ஃபோன் போட்டானா உன்கிட்ட கொடுக்குறேன், நான் பேச சொல்கிறேன். எதுவும் நினைக்காத விடு. அண்ணங்காரங்க வந்துட்டானா? வீட்டில் இருக்கிறானா? இங்கே வெளியே போயிருக்கிறானா வேலைக்கு? சந்தோஷம் தானம்மா, இப்போதாம்மா இருந்தா வீட்டில் தான். இன்னைக்கு லீவாம்மா, வேலைக்கு போகலையா. இங்கே ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு போயிருக்கிறாம்மா. அவன்கிட்ட வந்தால் சொன்னான். நீ கடைக்கு போயிருந்தால இருந்தால அவன் அப்போ தான் போனான், அதான் அவன்கிட்ட சொன்னான். ஓ அப்படியா? சரி சரி சரி, பார்த்து பத்திரமா இருந்துக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்னம்மா சவுண்டு? சொல்லுமா. நான் வெளியே கொஞ்சம் கிளம்பிட்டேன். வேறையா என்ன விஷயம்? எக்கோ தோட்டத்துக்கா போகிறீங்க? நானும் வரேங்க்கா. அங்கே போய் ஜாலியாக இருக்கும்க்கா, கொஞ்ச நேரம் நானும் வரேங்க்கா. வீட்டில் என் மாமியார் தொல்லை தாங்க முடியலக்கா. ப்ளீஸ்க்கா. நானும் வந்தேன்னா அப்படியே அங்கே துணியெல்லாம் கூட துவச்சிட்டு வந்துடலாம் பார்த்தீங்களா? அதனால தாங்க்கா கேட்குறேன். சொல்லுங்கக்கா, நானும் வரேன். அப்படியேம்மா சவுண்டு? சரி மாமா, நானும் தோட்டத்துக்கு போகிறேன். அந்த ராஜி தோட்டத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் கூப்பிடுங்கக்கா, வரேன் நானும் அப்படின்னா. அவளுக்கு துணி தைக்கிற வேலை எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் போய் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவளையும் கூட்டிட்டு போகலான்னு இருந்தேன். நீயும் வரியாப்பா? சரி வா போவோம். எங்க கையில் துணி ஒன்றும் காணோம், வரேங்கிறேன். சரிக்கா, அப்போ நானும் போய் வீட்டில் அதுக்குள்ளே எங்கள் மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். வீட்டில் பிள்ளைங்க கிடக்கும், அதுங்களையும் கூட சத்திட்டு வரேன். போயிடுவோம். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ஜாஜிக்கா கிட்ட சொல்லுங்கண்ணா, நான் வந்துடுறேன். விட்டுட்டு போயிடாதீங்கண்ணா, இருங்க. சரிம்மா போயிட்டு வா. ராஜி தோட்டத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னேன்ல, அதாம்மா கூப்பிடலான்னு வந்தேன். இன்னும் வேலையாக இருக்கிறியா? மகாலட்சுமிக்கா, வேலையெல்லாம் இல்லைங்கக்கா, அப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சு சமையல் வேலையெல்லாம் ஆச்சு. அப்போ தான் அவரை அமுச்சு வச்சுட்டு ஒரு காப்பியை போட்டு குடிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். வேறு வேலை ஒன்றும் இல்லை. தோட்டத்துக்கு போகிறீங்களோ? சரிக்கா, அப்போ நானும் வரேன். எனக்கும் கொஞ்சம் துணிமணிலாம் கிடக்குது, துவைக்க வேண்டியது இருக்குது. அப்படியே வந்துட்டு காத்தாட உட்காந்த மாதிரியும் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அடைச்சி கிடக்க பாருங்க, ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு இது போகிறீங்களா? சரிக்கா, நான் வரேன். மீன் பிள்ளை என்னத்தான் தெரியுது கிடையாது, கீழே வளர்ந்து உங்கள் அம்மாக்காரி எங்கே போனானே தெரியல. இங்கேனா அவனு போயிடுறா, திறந்து விட்டு திறந்து போட்டுக்கிட்டு போயிடுறா. பிள்ளைங்கள பார்க்க மாட்டேங்கிறா, ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறா. இப்படியே கடைக்காரா கடையா போய் திரியறப்பா. என்ன பொம்பளையோ. எதை என்ன பேசிட்டு கிடக்குறீங்க? பிள்ளைங்க கிட்ட போய் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? இப்படி தான் நான் இல்லாத நேரத்துலலாம் என் பிள்ளைங்க கிட்ட சொல்லி கொடுக்குறீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா? ஏதோ இல்லாத பொண்ணால் ஏதோ சொல்லிட்ட மாதிரி இல்லை, என்கிட்ட வந்து எகுற எல்லாம் உன் பிள்ளைங்களுக்கும் தெரியும். எல்லாம் அதுங்க தெரிஞ்சு தான் இருக்குதுங்க. சும்மா வந்து நம்மக்கிட்ட கத்திக்கிட்டு பண்ணாண்ட போய் வேலையை பாரு. என்னத்துக்கு இப்போ கத்திக்கிட்டு கிடக்குற? நான் இன்னும் உங்ககிட்ட வம்பு பண்ணுறதுக்கோ பேசுறதுக்கோ ஒன்றும் வரல. எனக்கும் நிறைய வேலை கிடக்கு, நானும் வேலைக்கு தான் பார்க்க போகிறேன். டே பசங்களா, வரீங்களா? நம்ம தோட்டத்துக்கு போகலாம். அங்கே தான் நம்ம லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு கூப்பிட்ருக்குறாங்க. நம்ம போயிட்டு அப்படியே துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்களும் தண்ணியெல்லாம் விளையாடுவீங்களா? வாங்க போவோம். அங்கே கூட கொஞ்சம் நல்லா காத்தாட உட்காரலாம். இங்கே உட்காந்துக்கிட்டு நைன்னு பேச்சு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. வரீங்களா என்ன? இவ வராளா இல்லையா? மீனை கூட விட்டுட்டு போயிடலாம். நம்ம போகலாமா? என்னை கூட்டிகிட்டு போ. டேய் சின்ன, நானும் வரவேண்டா. நான் என்னை மட்டும் விட்டுட்டு போக சொல்கிறேன். நானும் வருவேன். நானும் வந்து விளையாடுவேன், ஜாலியாக இருக்கும். வருவேன் அம்மா, நான் வரேம்மா. சரி, மீனும் சின்ன 2 பேரும் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க. அழுக்கு துணியெல்லாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டிக்கிட்டு வாங்க போவோம். போயிட்டு அங்கெல்லாம் துவைச்சி போட்டுறேன். நீங்கள் குளிச்சுக்கிட்டு எல்லாம் விளையாண்டுக்கிட்டு வருவீங்களா? வாங்க போகலாம். சரிம்மா. போங்கடி போங்க, ரொம்ப தான் சிலுப்புறா. இருக்கட்டும். வந்தா அப்புறமா பேசிக்கிறவள. என்ன பேச்சு பேசுகிறா? ஏதோ இல்லாத பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் பேசுகிறா. இவன் பண்ணுறது தான் நான் சொன்னேன். இருக்கட்டும். இனிமே தான் இருக்குது இவளுக்கு. ஆட்டம் ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்கு.
நம்மக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கேட்காம கொள்ளாமல் அவள் பாட்டுக்கு தோட்டத்துக்கு போகிறேன் அங்கே போகிறேன்னு கிளம்பிக்கிட்டு திரிகிறாளே. இருக்கட்டும் இருக்கட்டும், வரட்டும் இன்னைக்கு. அவனுக்கு இருக்கு இந்த சபரி பையனை நல்லா பிடிச்சி திட்டி விட்டு, எங்கள் பாரு உன் பொண்டாட்டி அடங்க மாட்டேங்கிறா, எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லி கொடுக்கணும். அவனை முதல்ல சொல்லி கொடுத்தா தான் இவ அடங்குவா. என்ன ஆட்டம் போடுறாம்மா பா, வீட்டு பொம்பளைய மாதிரியா இருக்கா. இருக்கட்டும், இவளை போய் நல்லா பிடிச்சி கட்டிட்டு வந்ததுக்கு தேவைத்தான் எனக்கு. பார்த்துக்கிறேன்டி. ஏன்னா மச்சான் இங்கே தோட்டத்துக்கு வர சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் இளநீ பறிச்சு போட்டா வச்சு முடிக்கலாம். எதுக்கு கூப்பிட்டேன் இங்கே வர சொல்லிட்டு? என்ன விஷயம் சொல்லு, கேட்போம். ஏன்டா ஏதாவது விஷயம் இருந்தால் தான் வருவியா? சும்மா தான் பார்க்கலான்ட்டு கூப்பிட்டேன். வீட்டில் இருக்கிறது போர் அடிச்சது, என்னவோ இன்னைக்கு லீவ் வேறு. அதனால தான் சரி இவங்களாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இங்கே கூப்பிடுவோன்னு கூப்பிட்டேன். ரொம்ப பண்ணுற என்ன? ரொம்ப பிஸியோ? சார் வர மாட்டிங்களோ? என்னடா? மச்சான் சந்தோஷ் பார்த்து ஜோஷ்வாவை எப்படி வச்சிருக்கான் பாரு, உடம்பு நல்லா கின்னு ஏற்றி வச்சிருக்கான். நம்ம காலேஜ் முடிக்கும் போது இருந்தவனோட நல்லா ஒழிப்பு கணட்டா இருந்தான் நாட்டம். இப்போ என்னடானா அப்படியே பாடி முட்டா நாட்டம் இருக்கிறான்டா. நல்லா ஜிம்முக்கு போய் உடம்பு நல்லா தின்னு ஏற்றி வச்சிருக்கான்டா. வேற லெவல். இன்ஸ்டாலாம் போஸ்ட் போட்டு தள்ளுறான். அவ்வளோ பிள்ளைங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்குதுடா உன்னை பார்த்துக்கிட்டு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓவரா பேசாதடா. ஏதோ எனக்கு தெரிஞ்சேன், அது நான் சரின்னு பண்ணேன். ஒரு மாதிரியாக ஒல்லியாக கிடந்தனே, ஏதோ கொஞ்சம் உடம்பு தேய்த்துப்போம் பண்ணுவோன்ட்டு ஜிம்முக்கு போனேன். அது பார்த்தா அப்படி ஆகிப்போச்சு, நல்லாவே ஏறிடுச்சு. அதுக்கு என்னவோ ரொம்ப தான் பண்ணுறேன். என் பின்னாடிலாம் பிள்ளைங்க எங்கே சுற்றுதுங்க, அதுங்க சும்மா பார்க்குங்க, கமெண்டை போடுங்க, 2-4 லைக்ஸை தட்டி விடுங்க. நம்ம போய் திருப்பி பேசணும்னு வச்சுக்கோ, ஒடியா போயிருதுங்க பயந்துக்கிட்டு. என்ன பண்ணுறது? இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதடா மச்சான். சரி நீ எதுக்கு வர சொன்ன? என்ன விஷயம்? சும்மா தான் கூப்பிட்டியா? நீ சும்மாலாம் கூப்பிட மாட்டியே, ஏதாவது விஷயம் இருக்கணுமே. என்ன விஷயம் சொல்லு. எத்தனை டைம் சொல்லிருக்கேன், என் பேரு நொண்டி பாண்டி ஐயனாரு. அது உனக்கா நீ ஏன்டா கூப்பிடுறீங்க? நொண்டி பாண்டின்னு கூப்பிட வேண்டியதுதானே? விட்டுட்டு உனக்கான்ட்டு நான் உனக்கானதான் இருக்கிறதுக்கு நானால பொறுப்பு. அப்படி இருக்குது என் உடம்பு பார்க்கு. எங்க அப்பா காரனா அப்படித்தான் இருக்குது. ஆனாலும் நானும் பிள்ளை கலகிறேன். சும்மா அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறேன். சரி சரி விட்றா மச்சான், அவங்க அப்படித்தான் தெரியும்ல. சரிடா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா? நீ சொல்கிற மாதிரி ஜோசே, விஷயம் இல்லாமலாம் உங்களை கூப்பிடல. விஷயம் ஒன்று இருக்குது, அதான் சொல்லணும். அதுக்கு தான் கூப்பிட்டேன். இருங்க. அப்படி போய் மச்சான் என்ன விஷயம்? லவ் மேட்டரா? சொல்லு, எதனாலும் பார்த்துக்கலாம். ஆளை தூக்கணுமா? என்ன பண்ணணும் சொல்லு, பார்த்துக்கலாம். மச்சான் எப்படா மச்சான் அப்படியே மனசில் உள்ளது அப்படியே சொல்கிறியே? எனக்கு ஒன்றும் புரியலப்போ. உனக்கு சாமி பேர் ஐயானார்னு வச்சாங்க, எல்லார் மனசில் உள்ளதும் உனக்கு நல்லாவே தெரியுதுடா. அதே தான் லவ் மேட்ரே தான்டா. நானும் ரம்யாவும் லவ் பண்ணிட்டு உனக்கு தெரியும்ல. அதான்டா இங்கே இருக்காளே அந்த திவ்யா, அவங்க அம்மா பேர் கூட ராஜி சண்முகம், அவங்க அப்பா பேர். அவங்க பொண்ணு தான், நம்ம ரோஸ்லினோட ஃப்ரெண்டு தான் அந்த திவ்யா பொண்ணு. அவளோட தங்கச்சி தான்டா மச்சான். ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிகிட்ருக்கேன் காலேஜ்லேருந்தே. அவள் இப்போ தான் காலேஜ் படிக்கிறா. அதான் அவங்க வீட்டில் எதுவும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவள் வந்து பயப்படுறா. எங்கே அவங்க அக்கா இப்போ வேலைக்கு போயிட்டா, அவளுக்கு கல்யாணம் முடித்தோடனே இவளுக்கும் கையோட முடிச்சிடுவாங்களோன்ட்டு. அதுதான்டா மச்சான், அவளை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. வேறு ஃபோன்லேயே தான் பேசிகிட்ருக்கோம். நேரில் பார்க்கணும். நானும் ஊரில் நல்ல வேலையில் இப்போ தானே இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். பார்க்கலான்னு நினைக்கிறேன். ரோஸ்லின் இருந்தாவாச்சும் அவள் பேரை சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று போய் பார்க்கலாம். என் தங்கச்சிக்காரியும் இப்போ ஊரில் போயிருக்கிறா. அவள் வேலைக்கோசரம் அந்த ரோஸ்லின்னும் அவள் அந்த திவ்யா பொண்ணும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே போயிட்டாங்க சென்னைக்கு. இப்போது வீட்டில் திவ்யாவும் தங்கச்சி மட்டும் தான் இருக்கிறா, ரம்யா. அவளைத்தான் பார்க்கணும். எப்படி பார்க்கறது என்னன்னு தான் ஒன்றும் புரியலை. அதனால தான் மச்சான் உன்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே நீ எல்லாம் கண்டுபிடிச்சிட்ட.
சொல்கிறேன் மச்சான், என்ன பண்ணலாம்? அதான் அத்தை, இந்த ஐயனார் கணிப்பு தப்பாகுமா? சரி சரி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துடலாம் வீடு. பக்கத்தில் தானே வீடுன்ற, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பார்த்துடலாம் வீடு. சரி, எங்கே எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு எப்படின்னு முதல்ல ஃபோன் பண்ணி கேளு. வீட்டில் இருக்கிறாங்களா என்ன, வீட்டில் அவங்க அம்மா எல்லாரும் அப்பா அம்மாலாம் வெளியே இருக்கிறாங்களான்ட்டு டைம் பார்த்து போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு பிரச்சனையும் வராது, விடு, பார்த்துக்கலாம். சரிடா மச்சான், நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவங்க வெளியே போகிற சமயமாக பார்த்து சொல்கிறேன். நம்ம அந்த டைமில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம்ண்ணா. அடப்பாவீங்களா, இதுக்கு தான் என்னைய கூப்பிட்டீங்களா? இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் வரலடா. எனக்கு ஊருக்குள்ளே 1000 நல்ல பேர் இருக்குது, அதெல்லாம் நான் கெடுத்துக்க விரும்பல. அப்புறம் அதுவும் இல்லாமல் என்னை சும்மாவே பார்த்தா எல்லாம் வில்லன் கிடக்காத பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கிட்ட போய் நின்னுன்னு வச்சுக்கோ, உண்மையாகவே நான் வில்லன்னு எனக்கு அதையே கட்டி விட்ருவாங்கப்பா. அடிக்கலாம் வாங்குறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை. நான் ஆள் பார்க்குறதுக்கு தான் நல்லா செய்தண்டிக்காக இருப்பேன். 10 பேர் சேர்ந்து வந்து ஒரு மிதிமிச்சானுங்கன்னா என்னாலலாம் தாக்கு பிடிக்க முடியாது. ஆளை விடுங்கடா சாமி, உங்களுக்கு அவகாசத்துக்கே வரல. சர்ச்சுக்கு கூப்பிட்றியா? நான் வரேன்டா ஐயாப்பா சந்தோஷ். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்னைய கூப்பிடாதடா. நீ ஆளை விட்றா ஐயாப்பா, நான் வரல. சர்ச்சுக்கு மட்டும் வரவன் ஃப்ரெண்ட் இல்லடா, இந்த மாதிரி சம்பவங்களுக்கு வரவனும் ஃப்ரெண்டு தான். உடே, உனக்கு வரவன் வரலைன்னா ஒதுங்கோ, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக கூட இருக்கிறவன் தான்டா ஃப்ரெண்டு, பார்த்துக்க. நீ வரியா இல்லையா? என்னடா சொல்ல வர? அப்போ நான் நல்ல ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்ல வரியா? அப்படிலாம் என்னை நீ தப்பாக எடுத்துக்காத. எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனால் என் மச்சனுக்காக நான் வரேன். என்னடா மச்சான்? சரி வாடா சந்தோஷ், பார்த்துக்கலாம். எதுனாலும் போன போடு, கேளு என்னன்னு நின்று போயிட்டு வந்துடுவோம். அலசோங்க, எல்லாம் போவோமா? அதான் ராஜையும் கூட்டிட்டு வந்துட்டேன், உன் பசங்களையும் கூட்டிட்டு வந்துட்டியா? சரி வா போவோம், டைம் ஆயிடுச்சு. போவாக்கா, வாங்க. மாமா இளநீ தாமா, நல்லா குண்டு குண்டா இருக்குதுல்ல, தாகமா இருக்குது, 2 இளநீ வெட்டி கொடுக்க சொல்லுமா, குடிச்சா நல்லா இருக்கும். அந்த அக்கா உள்ள விட்டதே பெருசு, அவனுக்கு இளநீ வேறு கொடுக்கணுமாக்கும். அமைதியா வா, அப்புறமா ஆமாம் வாங்கி தரேன் காசு கொடுத்து. ஆமாண்ணாரு. பிள்ளை ஏன் திட்ட சவுண்டு? குழந்தைங்கன்னா கேட்கதானே செய்யும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆளுங்க வேலை செய்கிறவங்க வெட்டி எல்லாம் கீழே போட்டு தான் வச்சிருப்பாங்க, 2 3 எடுத்து தரேன், வெட்டி குடிங்க சரியா? நான் போய் அந்தாண்ட எல்லாம் ஓலகெல்லாம் கிடக்கும், எல்லாம் பறிக்க போட்டுட்டு வரேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் பம்பு செட்டில் எல்லாம் துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிக்கெல்லாம் குளிச்சுட்டு வாங்க, பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு. இளநீ தான் அந்தாண்ட இருக்குதுமா, நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் சரியா? அவங்க வெட்டி வைப்பாங்க, நீங்கள் குளிச்சுட்டு வந்து குடிங்க. எல்லாம் குடிச்சிட்டு போகிறதுனாலும் போ, நல்ல பசிக்குதுங்குது இல்லை, தாகமாக இருக்குதுங்கிற பிள்ளைக்கு போயிட்டு 2 இளநீ கூட நான் வெட்டி தர மாட்டேனா? என்ன அவளுக்கு கல் நெஞ்சு தெரியும் நினச்சிக்கிட்டியாக்கோ? பிள்ளை என்னத்துக்கு வஞ்சிக்கிட்டு கிடக்குறேன், விடு, ஒன்றும் இல்லை. இல்லைனாலும் இதேதாக்கா பாடு. எங்கே வெளியே கூட்டிகிட்டு போனாலும் அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா, இதை பண்ணுமா அதை பண்ணுமான்னுக்கிட்டு ரொம்ப ராவடி பண்ணுதுங்கக்கா. அது இந்த மீன் தான் ரொம்ப கெட்ட பிள்ளையாக மாறிட்டு வரா. இருக்குது அவளுக்கு வீட்டுக்கு போன உடனே. அட விடு சவுண்டே, குழந்தைங்களாம் அப்படி தானே இருக்கும், விடு விடு. என் வீட்டில் இருக்குதுங்க 2 எருமை மாடுங்க வளர்ந்ததுங்க, அதுங்களே அப்படி தான் பண்ணுதுங்க. உன் பிள்ளை சின்ன பிள்ளை, ஸ்கூல் படிக்கிற பிள்ளை, அது பண்ணால் சரிங்களா? என் வீட்டில் வளர்ந்து கிடக்கிற எருமை மாடு 2ங்க, ஒன்று வேலைக்கே போயிடுச்சு, அது இன்னும் அப்படி தான் இருக்குது. ஒன்று காலேஜ் படிக்குது, அது சொல்லவே வேணாம், விட மோசமாக தான் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, விடு விடு, வா போவோம். ஆமாங்க ராஜி. ஆமாம், ரம்யாவில் என்ன பண்ணுறா? காலேஜா இன்னைக்கு லீவா? லீவுன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, அவளை ஏன் விட்டுட்டு வந்துட்டியா? இல்லை காலேஜுக்கு இது போயிட்டாளா? காலேஜில் அந்த பிள்ளைங்க லீவுன்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. இல்லைக்கா லீவு தான், அவள் எங்கே வருவா? நான் கூப்பிட்டேன், அவட்ட வரல. இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் அதை இது பண்ணணும் அப்படி இப்படின்ட்டுக்கிட்டு கம்ப்யூட்டரில் கோர்ஸ் படிக்கிறேன், அது படிக்கிறேன்னு உட்காந்துட்டு இருக்குது. வரமாட்டாங்கன்னுச்சு. சரிப்பா அப்படின்னு விட்டுட்டு நானும் வந்துட்டேன். அவள் வந்து மட்டும் இங்கே என்ன பண்ண போறா? அவள் குளிக்கவும் மாட்டான், அந்த மாதிரி வெளி விளையாடலாம். அதுக்கெல்லாம் இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குது? நம்மளாம் ஒன்று பண்ணால் பழகி போவோம் வருவோம் குளிப்போம் செய்வோம். அதெல்லாம் அப்படி பழகவே இல்லை அந்த பிள்ளைய. சின்ன வயசுலேயே பிடிச்சி வளர்த்துருக்கணும். என் மாமியார்கிட்ட விட்டு பொத்தி வளர்த்து வெளியவே வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறது? விடுங்கன்னு விட்டாச்சு. ஏதோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும் உட்காந்துட்டு இருக்குது.
அதான் வீட்டிலே விட்டுட்டு வந்தேங்க்கா. ஓ அப்படியா, சரி சரிம்மா. சரி நீங்கள் எல்லாம் போய் எல்லாத்தையும் துவச்சிட்டு குளிக்கலாம், குளிச்சுட்டு வாங்க. இந்த இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். போக முன்னே நான் பின்னாடி வரேன். ஆ சரி பெரியம்மா, நாங்கள் முன்ன போகிறோம். வா மீனா போவோம். அம்மாலாம் கூட தூக்கிட்டு பொறுமையாக நடந்து வரட்டும். நம்ம முன்னாடி ஓடி போவோமா? யார் ஃபஸ்ட்டு போய் மோட்டர் செட்டுக்கு போவோம்னு பார்க்கலாமா? பெட் வச்சுக்கலாமா? முடியா? டேய் அண்ணா நில்றா, நானும் வரேன்டா. டேய் சின்ன டேய், டேய், சின்ன பொறுமையா போ. உழுந்துராத, அங்கே பாரு தண்ணிலாம் இருக்குது, வழுக்கும், பொறுமையாக போடா. டே குதிச்சிடாதடா, வேணாம்டா. சொல் பேச்சு கேட்டாதானே. இல்லையா நீரு வரேன். ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, சூப்பரா இருக்கே, தண்ணி சூப்பரா இருக்குது. வா வா டேய் சின்ன, வாடா விளையாடலாம். சரி விடு, கோச்சுக்காத சின்ன. நீயே தானே வந்து விழுந்த, அதுக்கே கோச்சுக்கிட்டு போய் அங்கே நின்றுட்டுருக்குற. வந்து விளையாடுவா, பாப்பா கூப்பிட்றால, விளையாடுவா. அம்மா அதுக்குள்ளே துணியெல்லாம் துவச்சி வச்சுட்டு எடுத்துகிட்டு நான் குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் குளிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் என்ன. சரி வா விளையாடு. அக்கா ராஜிக்கா துணியை துவச்சிருவோங்க்கா. துவச்சி முடிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். இந்த மாதிரி காத்தாட உட்காந்தா எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. அப்பா இந்த மாதிரி வரத்துக்கு தான் சொர்க்கமாட்டம் இருக்குது அக்கா. டெய்லி இந்த மாதிரி வந்தால் கூட நல்லாயிருக்கும். முடியுமா? முடியாதே. எங்கள் மாமியாக விடவே விடாது. இன்றைக்கே என்கிட்ட சண்டைக்கு வந்துடுச்சு. என்ன தான் இப்படி பண்ணதோ தெரில. என் பிள்ளைங்க கிட்டக்கா என்னை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்குதுக்கா. நான் போகிறேன் வீட்டுக்கு, இந்த மாதிரி உங்கள் அம்மாக்காரி வந்து ஒழுங்கா இல்லை, வெளியே ஊர்மையே போயிடுறா, ஆச்சா போச்சா நான் அது இது சொல்லுதுக்கா. இப்படிலாம் என் பிள்ளைங்க கேட்டுச்சுங்கன்னா நாளைக்கு என்னக்கா என்னை பற்றி நினைக்கும்? கொஞ்சம் கூட வயசாகுதுங்கிற அறிவே இல்லைங்கக்கா. இப்படிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்குது. சரி விடுமா, இதெல்லாம் வயசானவங்க பண்ணுறது தானே, எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். எந்த வீட்டில் தான் மாமியார் குறை சொல்லாமல் இருக்கிறாங்க மருமகளை? விடு, என்ன புதுசான கதையா? வா வேண்டிய வேலையை பார்ப்போம். துணி வேகமாக துவச்சி போட்டுட்டு கற்கள் ஆகிற மாதிரி தெரியுது. வெயில் அடிக்குது, இருந்தாலும் அப்பப்போ கருகலாகி போயிடுது. திடீர்னு எப்போ மழை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு மழை கீது வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாம் இதாகி போயிடும். அப்புறம் துவச்சதையும் கொண்டு போய் காய போடணும்ல. வா மழை எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புவோம். சரிக்கா வாங்க போய்ப்போம். ஹாய், குட் மார்னிங் டீனா. இந்த ஷேக் அப்துல் முக்தில்லாவோட மீட்டிங் வந்து ரெடி பண்ணிட்டீங்களா? அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். நியூ கொலாபரேட்டர்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கான மீட்டிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸோ அவங்களுக்கும் நீங்கள் மீட்டிங் லிங்க் சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகே? Yes, good morning, Shakti. Yeah, I'm already arranging the arrangements of meeting with Sheikh Abdul Muktilla. So, no worries. Yeah, our investors also will get the invites. So, we will ready to the presentations. No worries. ஓகே, நியூ ஜேர்னிஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறீங்களா? அண்ட் தி ரிப்போர்ட்ஸ் ஆர் என்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஓகே, நோ நீட் டு சப்மிட் வித் த மேனேஜர். ஓகே, I'll handle these 2 new journeys directly. Okay, sure, Shakti. But as our policy rules, we will maintain this performance analysis with the manager only, right? Yeah, the manager பார்த்துக்குவாங்களே. You no need to worry, Shakti. We will handle it. Is that okay? No, do what I say. Just send me the details to me directly. No need to verify others, okay? I will handle directly. Okay, Shakti. I will leave now. 1 minute, Tina. Our new journey, திவ்யா வந்துட்டாங்கன்னா என்னோட கேபினுக்கு வர சொல்லுங்கள். You may go. Okay, Shakti. Yeah, Shakti. Good morning. Is there any problem? No issues, Divya. You will very well performing in last 1 week, which I saw your performance, the yesterday report. So that wise, it's no issues, but you have to learn some new tricks or growing up easily. So I will teach you, but as our company policy, as a trainee or a TL like Raja will teach you, but he will handle more than 50 members of our team. So he could not
give you the full support. So if I have a time per day, you will maximum ஒரு 1 hour அந்த மாதிரி மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணி ஜஸ்ட் ஆஸ் பவர் கைட்லைன்ஸ் மீட்டிங்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா டெவலப்மெண்ட் மீட்டிங்ஸில் வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கோங்க உங்களை. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி லேர்ன் அப் டு யுவர்ஸ். ஓகே. Yeah, as your friend also, she is also new journey, so you can inform them too. And if they are interested in this program, and they will also joining with us. And most of the seniors will teach you, and I will also directly guide you both of you. Okay, is that clear? Yeah, sure, Shakti. But as per development meetings, we do not involve those things, right? We are in a software development tools team. So how could I involve those things? Management will allow me for those type of meetings. Not at all an issue, because this program is conducted for new empowerment. Likewise, as a new joinees, as a freshers for this entire company, you can give us new ideas. Likewise, you can grow up together with these new things, and you have a different opinion with us, right? So some of things we will get from you too. ஸோ அதனால தான் இந்த மீட்டிங்ஸ் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பெனிக்கு இப்போ ஒரு நியூ எனர்ஜி, நியூ எம்பவரிங் தேவைப்படுது. உங்களோட க்ரியேட்டிவ்னஸ், உங்களோட ஐடியாஸ், இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ். ஸோ அதை வந்து நாட் அண்ட் ஒன்லி இன் அ ப்ரோக்ராம் வே, you can also in a development department you have to learn that programs too. But in a developing house our company, we can empower you as like a new empowerment team. So this is the new program. நியூ இயர்ஸ் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஸோ அது வந்து நியூ க்ரியேட்டிவை க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. நீங்கள் இந்த கம்பெனியில் என்னென்ன விதமான சேஞ்சஸ் கொண்டு வரணும், இல்லை எந்த மாதிரியான ஐடியாஸ் இருக்கோ எல்லா விதமான ஒப்பீனியன்ஸும் நீங்கள் அங்கே தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெவலப்பிங்கில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், வேறு என்னென்ன இஷ்யூஸ் இருந்தாலும், அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ எல்லாமே நம்மளோட அந்த ப்ரோக்ராமில் தெரிய வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். நாட் அண்ட் ஒன்லி அண்ட் your department, apart from that too you will learn, so that I will involve you in those program. Okay, some of the people will only allow to attend that meeting, so I will choose you for this meeting. Okay, and yeah, unga friend-யும் வர சொல்லுங்க. So inform them, and we will attend that meetings at least weekly. 4 meetings we will conduct. Okay. Okay, Shakti, sure, I will inform them. Can I get the mail for this one? If I have details in that mail, and I will more get a more clarity for that one. Sure. Yeah, Tina will send you the mail invite links. So every meeting you have to attend, right? Okay, you may go now. Okay, Shakti. திவ்யா ஒரு நிமிஷம். அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சு இங்கே தானே ஒன்றா சாப்பிட்லாமா? ஆமாம் Shakti, ஆஃபீஸ் கேஃபேட்டேரியாவில் தான் சாப்பிடுவேன். அண்ட் ரோஸ்லினும் நானும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ் கூட எங்கள் கூட கேஃபேட்டேரியாவில் தான் சாப்பிடுவாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் வித் யூ கேன் ஜாயின் வித் அஸ். ஒன்றா லஞ்ச் சாப்பிட்லாம், வரீங்களா? ஷியோர், ஐ வில் ஜாயின் வித் யூ. ஓகே, லஞ்சில் மீட் பண்ணலாம். யூ மே கோ நவ். எங்கே போயிட்டு வந்துட்டுருக்கீங்க மேடம்? காலையிலேருந்து உங்களை தேடிட்டு இருந்தேன், ஆளே காணோம். ஆஃபீஸில் மீட் பண்ணலான்னு மெசேஜ் அனுப்பியிருந்தேன், மிஸ்கியூன் கூட அனுப்பியிருந்தேன், ஒரு ரிப்ளையுமே இல்லை. என்ன பேச்சே வரல?
நான் இங்கே போயிருந்தேன், நான் இங்கே தான் இருந்தேன். சக்தியை மீட் பண்ண போயிருந்தேன். ஏதோ நியூ எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமா அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதை பார்த்துட்டு கேட்டுட்டு வந்தேன். நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை மறைக்கிறதுக்கு. என்கிட்ட பேர் வந்து ராமன் சொன்னீங்க, ஆனால் உங்கள் பேர் ஆஃபீஸில் ராஜா. ஸோ ஓகே, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச மாதிரியாவது காட்டலான்னா வேண்டாம், ப்ராப்ளம் வரும்னு சொல்லி யாருக்குமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி கூட காட்டிக்க மாட்டேங்கிறீங்க. அது நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? நீங்கள் எதுக்கு என்ன தேடுறீங்க? நீங்கள் ஒன்றும் என்னை தேட வேண்டாம். மிஸ் பண்ணால் மிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் உடனே ரிப்ளை பண்ணணுமா? அதனால தான் பண்ணலை. இப்போ என்ன, ஆஃபீஸில் எல்லோரும் முன்னாடியும் கூட நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்க. யாரும் இல்லைங்கிறனால தானே இப்போ வந்து பேசிகிட்ருக்கீங்க. போங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், இல்லை லவ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாம் ஆஃபீஸில் தெரிஞ்சதுன்னா எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதனால தான் நான் உன்னை தெரிஞ்ச மாதிரி கூட காட்டிக்கல. நான் உனக்கு இதெல்லாம் புரியாதான்னு இப்போ கூட அதனால தான் நான் டீனாக தான் எனக்கு தேடினேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதுதான் புரிஞ்சுக்கோ. பேச என்கிட்ட நார்மலா. ஹலோ ஹலோ சார், என்னது லவ் பண்ணுறோமா? ரொம்ப தான். ஜஸ்ட்டு உங்களை எனக்கு தெரியும், அவ்வளோதான். அதுவுமே க்ளோஸாலாம் இல்லை, ஃப்ரெண்டாக கூட தெரியாது. ஜஸ்ட்டு நான் ஊரில் இருக்கும்போது என்னைய வந்து ஒரு திருடன்கிட்டேருந்து காப்பாற்றினீங்க, என் பேக் வாங்கி கொடுத்து, அவ்வளோதான். அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கூட ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, நான் இப்போ உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். ரொம்ப தான். ஓகே ஓகேண்ணா. ஓகே புரியுது. ஃப்ரெண்டாக தான் நானும் பேசினேன், மெசேஜ் அனுப்புனேன், ரிப்ளை வரல. காலையிலேருந்து தேடினேன், ஆளை காணோம். சரிங்க மேடம், நான் உங்ககிட்ட நான் ஃப்ரெண்டாக ஜாலியாக நார்மலாக தான் பழகுறேன், போதுமா? சரி, இந்த சோனி கூட என் பின்னாடி ரொம்ப நாள் சுற்றிட்டு இருந்தா. நான் அவக்கூடயே போய் பேசிக்கிறேன். சரியா? எங்கே அந்த சோனி காணோம்? என்னது? எதுக்கு இப்போ சோனிக்கிட்ட போய் பேசணும்? சோனிக்கிட்ட போய் என்ன பேச போகிறீங்க? அவளாம் இங்கே இல்லை. அவள் இப்போ தான் பிரேக் எடுத்துகிட்டு கேன்டீன் போகிறேன்னு சொன்னான். நீங்கள் என்ன போய் பேச போகிறீங்க சோனிக்கிட்ட? ஓ, என்ன ஃப்ரெண்டாக மட்டும் தான் பிடிக்கும்னு சொன்னேன். ஆனால் நான் அவகிட்ட பேசினா உனக்கு என்ன? நீயே இவ்வளோ ஜெலஸ் ஆகுற? என்ன லவ் பண்ணுறியா? சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஹலோ ஹலோ சார், ரொம்ப தான் கற்பனை வளர்த்துக்காதீங்க. லவ்வெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி கேட்டேன். நீங்கள் அவகிட்ட பேசினா எனக்கு என்ன? என்னவோ பேசிட்டு போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போய் பார்க்கணும். அப்புறம் எனக்கு டிஎல்னு ஒரு இருக்கான், ராஜான்னு சொல்லிட்டு. அவன் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறான். அப்புறம் அவனுக்கு ரிப்போர்ட் வேறு சென்ட் பண்ணணும். ஸோ பாய், நான் போகிறேன். ஏய் பாத்தியாடி, பேச்சு வழக்க அப்படியே அவன் சொல்லிட்டல. அந்த ராஜாவே நான் தான். எப்பயும் ராமன் தான் கூப்பிடுவேன், நீ ராஜான்னு கூப்பிடுறது கூட நல்லாதான் இருக்கு. இனிமே அப்படியே கூப்பிடு என்ன? சரி போ, போய் வேலையை பாரு. ஹலோ ஹலோ சார், நீங்கள் மட்டும் இப்போ என்ன பண்ணீங்களா? பேச்சு வழக்கில் அப்படியே டீன்னு சொல்கிறீங்க. ரொம்ப உரிமை எடுத்துக்காதீங்க, சொல்லிட்டேன். இனிமேல் வாடி பொடின்லாம் சொன்னீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் போகிறேன். ஹே திவ்யா, எங்கே போன? அவ்வளோ நேரமாக எங்கே போயிட்ட? ஆளே காணும். உன்னோட டெஸ்கில் வந்து பார்த்தேன், நீ அங்கே இல்லையே. சரி வா, கேன்டீன் போகலாமா? லன்ச் டைம் வரப்போதில்ல. ஸோ மோஸ்ட்லி பிரேக் தான் நமக்கு. இப்போதைக்கு நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ப்ரீபில்டு பண்ணி வச்சுருக்கிறது தானே ரன் பண்ணுறோம். ஸோ நான் செக் பண்ணி முடிச்சிட்டேன். உன்னோடது மட்டும் தான் பேலன்ஸு, அதை நீ வந்து பார்த்துக்கலாம், பெண்டிங் ஒர்க்ஸு. எங்கே போயிருந்த? அதுவா, இப்போ தான் சக்தி மீட் பண்ணிட்டு வந்தேன். ஏதோ நியூ எம்பவர்மெண்ட் மீட்டிங். ஸோ அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணார். நம்மளும் அதை அட்டன் பண்ணணுமா, அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார். இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க, நியூ இயர்ஸ் எல்லாருமே. ஸோ அதில் வந்து வீக்லி 4 செஷன்ஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. அங்கே நம்ம 1 hour per டேக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், அட்டன் பண்ணணும்னு சொன்னார். அவரே டேரெக்டாக நமக்கு கைட் பண்ணுவான்னு சொன்னார். ஸோ இதில் எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க இஷ்யூஸுமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஈஸி, இந்த ஹெச்ஆர்ஸ் ஹெச்ஓடிஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த டீம் டெவலப்மெண்ட் மீட்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் நிறையா. அதாண்டி, அதை பற்றி தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நீ இல்லைன்னு நினைக்கிற டெஸ்கில்.
எதுனா உன்னையும் கூப்பிட்டுருப்பாங்க, அதான் என்னை மட்டும் கூப்பிட்டாங்க போல இருக்கு. அடி தாய், நான் இவ்வளோ நேரம் டெஸ்கில் தாண்டி இருந்துட்டு இப்போ தாண்டி இருந்துருச்சே வரேன். நான் டெஸ்கில் இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. சக்தி உன்னை மட்டும் கூப்பிட்டாரா? வேறு யாராவது வந்தாங்களா இல்லை நீ மட்டும் தான் போனியா? ஏண்டி நான் மட்டும் தான் போனேன், ஏன் கேட்குற? ஓஹோ, அப்போ கன்ஃபார்ம். என்ன ஏதோ நடக்குது. வேறு ஏதாவது சொன்னாரா? வேறு என்ன சொன்னார்? லஞ்சு ஒன்றா சாப்பிட்லாமான்னு கேட்டார். நாங்கள் எப்படி போல் வழக்கமாக கேன்டீனில் தான் சாப்பிடுவோம்னு சொன்னேன். ஓகே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். வேறு ஒன்றும் இல்லையே. ஓ, லஞ்செல்லாம் ஒன்றா சாப்பிடலாமான்னு கேட்டாரா? அப்போ கன்ஃபார்ம். நான் நினைக்கிறது என்னவோ நடக்குதோன்னு தோணுது. பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2-3 இன்சிடென்ட் நடந்தால் தான் தெரியும். கண்டுபிடிச்சிடலாம் கூடிய சீக்கிரமாகவே. என்னடி ரோஸ் சொல்கிற? அவர் ஏதோ ஜஸ்ட்டு காமனாக கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் கேட்பாரா இருக்கும். ஏதோ என்கிட்ட மட்டும் புதுசாக கேட்ட மாதிரி சொல்கிற, அப்படிலாம் இருக்காது. இந்த கார்ப்பரேட் கல்ச்சரே புதுசாக தானே இருக்குது நமக்கு. இப்படி தான் இங்கே இருப்பாங்களா இருக்கும். எம்ப்ளாயிஸ் கூட என்ன உட்காந்து சாப்பிட மாட்டாங்களா என்ன? பாஸ்லாம் ஒரு சில கம்பெனிஸில் எல்லாமே நடக்குது தானே. என்ன புதுசா? நீ ஏதோ ரொம்ப எக்ஸாஸ்ட்ரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்க. நடக்குது தான். சரி விடு, பார்த்துக்கலாம். சரி வா போகலாம். என்ன சொல்றா இவா? சக்தி இவளை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணாரா? இது நாள் வரைக்கும் எந்த ஆஃபீஸ் கூடயும் ஒரு உட்காந்து சாப்பிட்டதே இல்லையே. புதுசா இருக்கே. டே ராஜா, கவனிக்கிறதா இதெல்லாம்? இது என்னவோ புதுசா இருக்கே. கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன நடக்குது இந்த சக்திக்கும் திவ்யாவுக்கும் நடுவில்? புரியலையே. இவர் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது. புதுசாக இருக்கு. பார்த்துக்கலாம். அம்மா எங்கே போயிட்டாங்க? ஓ ஆமாம்ல, தோட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்கல்ல. சரி சரி, சாப்பாட்டுக்கு வேறு என்ன வச்சுட்டு போனாங்களோ தெரியலையே. ரூம்குள்ளேயே இருந்ததில் பசிக்குது. போய் முதல்ல சாப்பிட்ணும். ஆடா என்ன நம்ம ஒன்றுமே இல்லை. காலையில் இந்த அப்பாவுக்கு சமைச்சாங்க கொடுத்துட்டு இந்த சாம்பாரும் சாப்பாடு மட்டும் வச்சுருக்காங்களா? பொரியல் கூட ஒன்றுமே இல்லையே. எப்படி அதை சாப்பிட்றது? சரி நம்மளே ஏதாவது செய்வோம். சரி பாட்டாச்சும் கொஞ்சம் நேரம் கேட்போம். சாப்பாடு தான் இல்லை, அது நமக்கு செய்யணும்னு நினச்சாலும் செய்யறதுக்கு வராது. அம்மாவே வந்து செஞ்சு கொடுக்கட்டும். கொஞ்சம் நேரத்தில் வந்துடும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பாட்டாச்சும் கேட்போம். சித்தப்பா சிக்கனு வராலே வராரே, இங்கே நான் முத்தத்தை தராரே. சித்தப்பா சிக்கனு வராரே வராலே, ஏ முத்தத்தை சிக்கனு தராரே. ஏ பொட்டு போல பொண்ணு, ஏ கிட்டு போல பொண்ணு, ஏ பொட்டு போல பொண்ணு நீ பாரு. பொட்டு போல பொண்ணு, ஏ கிட்டு போல பொண்ணு, ஏ பொட்டு போல பொண்ணு நீ பாரு. சரி நமக்கு பாடினதை என்ன பண்ணாலும் வரமாட்டேங்குது. ஏதோ ஒன்று பாட வேண்டியதுதான். நுனி நகலை வச்சு நான் தவளை கொஞ்சம் அடிக்க, என் மத்தனை பார்த்து சிரிக்க, நான் தவளை கொஞ்சம் அடிக்க, அடி எத்தனை சொப்பனை உண்டா சரி, ராவை பார்த்து சிரிக்க, நான் ராத்திரி கொஞ்சம் சிரிக்க, நுனி நக்கலை வச்சு நான் தவளை அடிக்க, மச்சனை பார்த்து சிரிக்க, நான் மச்சனை பார்த்து சிரிக்க, அடி எத்தனை சொப்பனை உண்டா சரி, ராவை பார்த்து சிரிக்க, நான் ராவை பார்த்து சிரிக்க, சித்தப்பா சிக்கனு வராலே திக்குனு தராலே, ஏ சித்தப்பா சிக்கனு வராலே. அடச்சே, என்னடா வாய்ஸ் இது? ரொம்ப கேவலமா இருக்கு. ஏதோ ஒரு பாட்டு, நல்ல பாட்டுடா, இப்பதான் வந்துச்சு. அந்த பவளமல்லி ஏதோ ஒரு பாட்டு, அத கேவலமா பாடிக்கிட்டு இருக்காடா. ஆளே முடியலடா, கொடுமையா இருக்கு, கேட்க சகிக்கல. அப்பா எப்படி அதுவும் சித்தப்பா சிக்கனு வராலேன்னு பாடுறாடா. டே அது பவளமணி சிக்கனு வராலேடா. சித்தப்பா சிக்கனு வராருன்னு சித்தப்பான்னு பாடிக்கிட்டு இருக்காடா. கொடுமையா இருக்குடா. சரி, இந்த பொள்ளியாடா நீ லவ் பண்ற? நவாப்பா டேய் மச்சான், அவ பாட்டு தாண்டா இப்படி பாடுவா. பொண்ணுங்க நல்ல பொண்ணு தாண்டா. எப்படியாவது மீட் பண்ணணும்டா. இப்போ எப்படா போகிறது வீட்டுக்குள்ள? இருடா, ஐயர்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு வரேன். ஆடா யாரா அவன்? இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வீட்டுக்கு வெளியவும் நின்னாச்சு. நீ உள்ள போய் பேசு. யாராவது வராங்களான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். வந்தாங்கன்னா உடனே சிக்னல் கொடுக்குறோம். விசில் அடிப்போம். விசில் சத்தம் கேட்ட உடனே நீ பறந்துக்கிட்டு சிட்டா வெளியே ஓடியாந்துடணும். எங்களையும் மாட்டி விடுவா, சரியா? நாங்கள் ரோட்டு முக்கில் போய் நான் அவனை நிற்க சொல்கிறேன். ஜோசுவாவை நான் இங்கே வீட்டுக்கு வெளியவே நிற்கிறேன்.
இல்லை இல்லை போக்கத்த பையல வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா என்னடா பண்ணுறது? அவன் கேட்டானா இல்லையா? முதல்ல ஃபோன் போட்டு கேட்க தானே சொன்னோம். கேட்டுட்டானா இல்லையா? அடே ஆல் நியூஸ் பக்கா. இப்பதான் அவன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறான். அவன் தங்கச்சியை பார்த்துருக்கான். அவன் தங்கச்சி தான் சொல்லியிருக்கிறான் இந்த மாதிரி இவங்க வீட்டு அம்மாவும் அவங்க வேற ராஜியாம்ல அவங்களும் இவங்க அம்மா லட்சுமி அம்மாவும் சேர்ந்து தான் தோட்டத்துக்கு போயிருக்கிறாங்களாம். எப்படினாலும் வரத்துக்கு ஒரு மாசத்துக்கு மேல ஆகும். துணி துவைக்க வேற போயிருக்காங்க போல இருக்கு. அப்ப கண்டிப்பா 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிரும். அதனால நமக்கு பிரச்சனையே இல்லை பார்த்துக்க. நம்ம உடனே போனோம்னா டக்குனு இவன் போனானா பேசிட்டு ஓடியாந்துடலாம். வீட்டுல ஆள் இல்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க தோட்டத்துல தான் இருக்காங்க. இவனும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். அதனாலதான் இப்ப கூட்டிட்டு இங்க உள்ள வந்தது. புரியுதா? போ போய் ரோட்டு முக்குல நில்லு. யாராவது வராங்களான்னு முதல்ல போய் பாரு போ. சரிடா மச்சான், உள்ளே போகிறேன். பார்த்துக்கோங்க, சொல்லிட்டேன். உங்களை நம்பி தான் உள்ளே போகிறேன். டே உலக்கம், டே ஜோஸு, 2 பேரும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்கடா. ஜோஸு விட்டுட்டு இது ஓடி போயிடாதடா. உங்களை நம்பித்தாண்டா போகிறேன். மாட்டி விட்டுட்டு போயிடாதீங்கடா. எப்பா பார்த்துக்கோங்கடா. சரி மச்சான் நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னைக்கு கொடைக்கானோட வாய்ஸ்லேருந்து பேசுகிறேன். இனிமேல் இப்படிதான் என்னடா இது புது கேரக்டர் வாய்ஸ்லேருந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இனிமேல் ஒவ்வொரு கேரக்டரோட வாய்ஸ்லேருந்து ஒவ்வொரு நாள் பேசுகிறேன். அப்போ தான் அந்த கேரக்டரோட நேம் எல்லாமே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஆல்சோ உங்களுக்கு புரியும். கதை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் கதை புரியும் நல்லா. இல்லை நடுவில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கதை அவ்வளோவா புரியாது. ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.